MetLife Tulip பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க லாங் டர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு இது ஒரு அல்டிமேட் சொல்யூஷனா அமையுமா இல்ல மார்க்கெட்ல இருக்க மத்த யூலிப் மாதிரி இதுவும் ஒரு ஓவர் ஹைப்ட் ப்ராடக்ட்டா? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இத பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு இண்டிவிஜுவல் யூனிட் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதுல சில கீ ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்க ஃபேமிலியை ஃபினான்ஷியலி அன்எக்ஸ்பெக்டட் இவெண்ட்ஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக சப்ஸ்டான்ஷியல் லைஃப் கவரேஜ் கொடுக்கறதா ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மார்க்கெட் லிங்க் ரிட்டர்ன்ஸ் மூலமா க்ரோ பண்ற பொட்டன்ஷியல் ஆஃபர் பண்றாங்க. உங்க ரிஸ்க் அப்பிடைட்க்கு ஏத்த மாதிரி 17 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்ல இருந்து நீங்க சூஸ் பண்ற மாதிரி அலோ பண்றாங்க. அண்ட் இதுல உங்களோட பிரீமியம் அலோகேஷன் அண்ட் மொர்டாலிட்டி சார்ஜஸ்மே பாத்தீங்கன்னா செட் இன்டர்வல்ல அதோட சில ஒரு போர்ஷன் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்றாங்க டியூரிங் த பாலிசி டர்ம். அண்ட் உங்க கவரேஜை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ரைடும் இருக்கு. அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்க பூஸ்ட் பண்ணலாம். அண்ட் நீங்க கட்டின பிரீமியம்ஸ் இல்ல வந்து பாலிசி பெனிஃபிட்ஸ் ரிசீவ் பண்றீங்களா, இதுல வந்து பாசிபிள் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்மே என்ஜாய் பண்ற ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி சில கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. அண்ட் இதுல பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெத் பெனிஃபிட் இருக்கு. டெத் பெனிஃபிட் வந்து பாலிசி ஹோல்டரோட நாமினல் பெனிஃபிஷரிக்கு போகும். எப்போனா சப்போஸ் அன்பார்ச்சுனேட்லி பாலிசி டர்ம் முடியறதுக்குள்ளேயே பாலிசி ஹோல்டர் இறந்துட்டாங்க அப்படின்னா. அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ன்றது பாலிசி ஹோல்டருக்கு பாலிசி மெச்சூர் ஆகிறப்ப கிடைக்கிற ஒரு விஷயம். இந்த மாதிரி சில பெனிஃபிட்ஸ் இருக்கு. அண்ட் இதுல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்மே இருக்கு. உங்க இன்வெஸ்டிங் ஸ்டைல் அண்ட் ரிஸ்க் டாலரன்ஸ் பொறுத்து நீங்க வந்து சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ 17 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்ன ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் என்னென்ன அசெட் கிளாஸஸ்க்கு அது எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் அசெட் அலோகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கிரீன்ல உங்களால் அந்த டேப்லெட் காலம் பார்க்க முடியும். ஸோ என்னென்ன அசெட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிஸ், டெப்ட், மணி மார்க்கெட்லாம் எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்கு ஒவ்வொரு ஃபண்ட் ஆப்ஷனுக்கு அப்படின்றதும் பார்க்க முடியுது. அண்ட் ஒவ்வொரு ஃபண்ட் ஆப்ஷனுக்குமே என்ன மாதிரியான ரிஸ்க் ப்ரொஃபைல் இருக்கு அப்படித பொறுத்துமே நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம் உங்க ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணி பார்க்கலாம். பட் இதெல்லாம் தாண்டி இது ஒரு யூலிப் பாலிசி அப்படின்றதுனால இதுல நிறைய சார்ஜஸ் இருக்கு. என்னென்ன சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா மொர்டாலிட்டி சார்ஜ், பார்ஷியல் வித்ட்ராவல் சார்ஜ், பிரீமியம் அலோகேஷன் சார்ஜ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ், டிஸ்கண்டினியூஸ் சார்ஜஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸ்விட்சிங் சார்ஜஸ் கிடையாது. ஒரு பாலிசியில நீங்க அன்லிமிட்டட் ஸ்விட்சஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சில சார்ஜஸ் இல்ல அப்படின்றதுனால இல்ல சில சார்ஜஸ் அவங்க ஒரு போர்ஷன் ரிட்டர்ன் பண்ணாலுமே பாத்தீங்கன்னா இதுல இருக்க சில சார்ஜஸ் வந்து இருக்கிற சார்ஜஸ் சிக்னிஃபிகண்டா இருக்கிறதுனால நம்ம இன்வெஸ்ட் பண்ற அந்த அமௌண்டோட எஃபெக்டிவ்னஸை ரெடியூஸ் பண்ணிடுது. ஸோ நெகட்டிவ்லி நம்மளோட ஓவரால் ரிட்டர்ன்ஸ் தான் அது இம்பாக்ட் பண்ணும். ஸோ கான்சிக்வெண்டா என்ன ஆகும்னா நம்ம லாங் டர்ம் மெச்சூரிட்டி பெனிஃபிட் தான் சிக்னிஃபிகண்டா லோ ஆகிற மாதிரி இருக்கு. இது ஒரு டிராபேக்கா கன்சிடர் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இந்த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த பாலிசி எல்லாம் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்க கண்டிப்பா பாலிசி ப்ரோஷரை ரெஃபர் பண்ணலாம். இப்போ இதுல இருக்க அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க சம் அஷ்யூர்டை ரெடியூஸ் பண்ணவோ இல்ல உங்க பிரீமியம் பேமெண்ட் டர்ம் பாலிசி டர்மை மாடிஃபை பண்ணவோ இல்ல ஃபர்ஸ்ட் 5 பாலிசி இயர்ஸ்க்கு அப்புறமா உங்க இன்ஸ்டால்மெண்ட் பிரீமியம் இன்னும் லோவர் பண்றதுக்கோ இவங்க நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். லைக் டிஃப்ரெண்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு வந்து உங்க ஃபியூச்சர் பிரீமியம்ஸை நீங்க ரீடைரக்ட் பண்ணலாம். சப்போஸ் உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ் இல்ல மார்க்கெட் அவுட்லுக் வந்து ஓவர் டைம் சேஞ்ச் ஆச்சுன்னா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்மே நீங்க ஸ்விட்ச் பண்ணலாம். எய்தர் பார்ஷியலி ஆர் ஃபுல்லி இருக்கிற ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கிறதுல நீங்க வந்து இந்த மாதிரி பிட்வீன் ஸ்விட்ச் பண்ணலாம். இது வந்து செல்ஃப் மேனேஜ் ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியானா நீங்க வந்து இது சூஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு 5 இயர் லாக் இன் பீரியட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்ல பாலிசி ஹோல்டர் 18 இயர்ஸ் ஆயிட்டாங்க, எது வந்து லேட்டரா நடக்குதோ அந்த டைம்ல உங்க ஃபண்ட் வேல்யூல இருந்து ஒரு போர்ஷனை நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சில ஆப்ஷன் இருக்கு. அண்ட் உங்க இன்ஸ்டால்மெண்ட் பிரீமியம்ஸ்மே சூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் கொடுக்குறாங்க. லைக் ஆனுவலி கட்டணுமா, செமி ஆனுவலி, குவார்டர்லி ஆர் மந்த்லி, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் உங்க பிரீமியம் பேமெண்ட் மோட்ஸ்லயுமே நீங்க வந்து ஸ்விட்ச் பண்ணலாம். ஒரு வருஷம் ஆனுவல் கட்டுறீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து மந்த்லி கட்டலாம் நெக்ஸ்ட் வருஷத்துல இருந்து. ஸோ இந்த மாதிரி டியூரிங் த பாலிசி டைம் உங்களுக்கு ஸ்விட்ச் பண்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சில அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல எந்த விதமான லோன் ஆப்ஷன் கிடையாது. அண்ட் 5 இயர் லாக் இன் பீரியட் மேண்டேட்டரி இதுல இருக்கு. ஸோ ஏதாவது வித்ட்ராவல் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த 5 இயர்ஸ் முடிஞ்சக்கு அப்புறம் தான் உங்களால பண்ண முடியும். அண்ட் நெட் பிரீமியம், அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேரியஸ் சார்ஜஸ் டிடக்ட் பண்ணிட்டு நம்மளோட பிரீமியம் அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்றதை குறைச்சிடுறாங்க. அதுவும் இல்லாம அது குறைக்கிறதுனால என்ன ஆகுது, லாங் டர்ம்ல நமக்கு வர வேண்டிய ரிட்டர்ன்ஸ்மே வந்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ட்லி கம்மி ஆயிடுது. அண்ட் இதுல இருக்க லைஃப் இன்சூரன்ஸ் காம்பனன்ட் பாத்தீங்கன்னா நம்ம டிபெண்டன்ஸ்க்கு ஒரு அடிக்குவேட் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குற அளவுக்கு அடிக்குவேட்டா இல்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. இதையுமே நீங்க மைண்ட்ல வச்சு இதுல இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் ஐடியா நமக்கு இருக்கு. ஸோ இப்போ இதோட அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போலாம். இப்போ ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்டை நம்ம அசஸ் பண்ணும்போது அதோட பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் எஸ்டிமேட் பண்றது ரொம்ப குரூஷியல். ஏன்னா அப்பதான் மற்ற
இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸோட கம்பேர் பண்ணவோ நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம ஒரு இன்ஃபார்ம் ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். அதனால இப்போ இந்த பாலிசி ப்ராஷர்ல கொடுத்திருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி அதோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் IRR கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம கையில எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ கால்குலேஷன் பர்பஸ்க்காக அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 35-year-old மேல் வந்து இந்த பாலிசில பர்ச்சேஸ் பண்றாங்க வித் சம் அஷ்யூர்ட் ஆஃப் 15 lakhs. ஸோ இந்த பாலிசி டேர்ம் 20 years, பிரீமியம் வந்து 10 yearsக்கு இருக்கு. எவ்வளவு 10 yearsக்கு அவங்க பிரீமியம் வருஷத்துக்கு கட்டுறாங்கன்னா ஆனுவலி 1 lakh rupees கட்டுறாங்க. மெச்சூரிட்டி பாத்தீங்கன்னா அந்த அக்யூமுலேட்டட் ஃபண்ட் வேல்யூ வில் பி paid out. ஸோ இப்போ இந்த ப்ராஷர்ல பாத்தீங்கன்னா அவங்க 4 and 8% per annum அப்படின்ட்டு அசியூம் கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. பேசிக்கலி இந்த மாதிரி அசியூம் பண்ணிருக்காங்க 4% and 8% ரெண்டு சினாரியோல உங்க ப்ரொஜெக்டட் ரிட்டர்ன்ஸ் காட்டுறாங்க. இது ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பர்பஸ், ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் கேரண்டீட் கிடையாது. நமக்கு மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து இட் வில் வேரி. பட் இங்க உங்களுக்கு வந்து இது மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட், மார்க்கெட் லிங்க் ரிஸ்க் இருக்கிறதுனால ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸுமே இங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருக்காங்க. எப்படி ஒரு வர்ஸ்ட் கேஸ்ல இது பாலிசி பெர்ஃபார்ம் பண்ணும் அண்ட் பெஸ்ட் கேஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், அதுக்கு தான் நம்ம இப்போ IRR கால்குலேட் பண்ண போறோம். இப்போ 4% ரிட்டர்ன், அதாவது வர்ஸ்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டட் ஃபண்ட் வேல்யூ 15.63 lakhs வருது. இதுக்கு மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி IRR 2.90% வருது. இதே 8% ரிட்டர்ன், அதாவது பெஸ்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டட் ஃபண்ட் வேல்யூ 26.58 lakhs வருது. மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி IRR 6.40% வருது. ஸோ மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலி நம்ம எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லாங் டேர்ம்ல நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா இது இன்ஃப்ளேஷனை அவுட் பேஸ் பண்ற அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ல தான். ஆனால் இந்த பாலிசியில பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க அந்த ப்ரொஜெக்டட் ரிட்டர்ன்ஸ் ஒரு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ற அளவுக்கு சஃபிஷியண்டா இல்லை. அண்ட் உங்க வெல்த்மே வந்து மீனிங்ஃபுல்லி க்ரோ பண்ற அளவுக்கு இது சஃபிஷியன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. அண்ட் மோர் ஓவர் இதுல இருக்க சம் அஷ்யூர்டுமே பார்த்தீங்கன்னா இவங்க ஆஃபர் பண்றது ரிலேட்டிவ்லி ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனுக்குமே இது இன்அடிக்குவேட்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த ஒரு மாடஸ்ட் ரிட்டர்ன் அண்ட் லிமிடெட் லைஃப் கவரோட காம்பினேஷன் வச்சு பார்க்கும்போது ஒரு போத் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் நீட்ஸை இதால வந்து எஃபெக்டிவா கவர் பண்ண முடியுமா அப்படின்ற டவுட்ஸ் தான் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இது ஒரு டார்கெட் கார்பஸ் அச்சீவ் பண்றதுல பொட்டன்ஷியலா ஷார்ட் ஃபால் பண்றதுனால இந்த யூலிப்ல நீங்க சோல்லி ரிலே பண்றீங்க அப்படின்னா இட் வில் நாட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ இன் த லாங் ரன். ஸோ இப்போ இந்த பாலிசி நமக்கு நம்ம நினைச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால, ஏன்னா இதுல வந்து ஒரு நம்ம எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோம் அண்ட் இதுல இருந்து எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருது அதுக்கேற்ற மாதிரியான இந்த மிஸ் மேட்ச் இருக்கு அப்படின்றதுனால நம்ம வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுல ஒரு பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்ட் அவுட்கம்ஸ் வருதான்றதை பார்ப்போம். ஸோ யூலிப் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பைன் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் நிறைய கேசஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ரெண்டு காம்போனன்ட்ஸ்மே செப்பரேட்டா நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் இன்னும் ஃபார் எஃபெக்டிவ் ஃபினான்ஷியல் பிளானிங் அது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ ஒரு வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ்ல செப்பரேட்டா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் ஃபார் பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் அவுட்கம் வருதா இல்லையான்றதுக்காக. ஸோ லைஃப் கவர் பர்பஸ்க்காக நம்ம வந்து பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணியிருக்கோம் வித் சம் அஷ்யூர்ட் ஆஃப் 15 lakh. இதோட ஆனுவல் பிரீமியம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 12,000 rupees தான் ஃபார் 20-year பாலிசி டேர்ம் அண்ட் 10-year பிரீமியம் பேமெண்ட் பீரியட். ஸோ மெட்ரிக்ஸ் வந்து சிமிலரா இருக்கு PNB பாலிசியோட. ஆனால் பிரீமியம் அங்கே 1 lakh கட்டினா இங்கே நம்ம 12,000 தான் கட்டுறோம் ஃபார் த சேம் சிமிலர் கவரேஜ். ஸோ அந்த 1 lakhலேருந்து 12,000 போனால் 88,000 rupees நம்மளுக்கு சேவ் ஆகுது. இந்த சேவ் ஆகிற பிரீமியம் நம்ம ரிஸ்க் கேபிட்டேட் ஏற்ற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்க கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா நீங்க PPF மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல growth oriented இண்டிவிஜுவலா இருந்தீங்கன்னா ஈக்விட்டி லிங்க் ஆப்ஷன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், லைக் ELSS fund. இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம மார்க்கெட் லிங்க் இருக்கிற ஒரு ப்ராடக்ட், அதாவது PNB லைஃப்ல மார்க்கெட் லிங்க் ரிஸ்க் இருக்கிறதுனால அதோட கம்பேர் பண்றதுனால ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக நம்ம வந்து ELSSல வந்து அதாவது மார்க்கெட் லிங்க் ரிஸ்க் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ற மாதிரி எக்ஸாம்பிளுக்கு அஸ்யூம் பண்ணிருக்கோம். ஸோ ELSSல பார்த்தீங்கன்னா 10 yearsக்கு per year நம்ம 88,000 rupees இன்வெஸ்ட் பண்றோம். அப்போ எஸ்டிமேட்டட் ப்ரீ டாக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ எவ்வளோ வருது? 53.71 lakhs வருது. இதில் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் ரிடம்ஷன்ல அப்ளை ஆனாலுமே நெட் மெச்சூரிட்டி வேல்யூ நம்மளுக்கு 48.26 lakhs வருது. போஸ்ட் டாக்ஸ்ல IRR கால்குலேட் பண்ணாலே 10.40% வருது. உங்களுக்கு ELSS டாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணிருக்கோம் டவுட்ஸ் இருக்குன்னா நம்ம ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணிருக்கோம். உங்க ரெஃபரன்ஸ்க்காக நீங்க பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து இது ஒரு 10.40%ன்றது PNBயோட பெஸ்ட் லைஃப் சினாரியோட வந்து 2-3 times அதிகமான ரிட்டர்ன் அண்ட் ஆல்சோ இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் சொல்லலாம். ஸோ கிளியர்லி இது என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுதுன்னா இன்சூரன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து நம்ம செப்பரேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிட்டர்ன்ஸ் மட்டும் இம்ப்ரூவ் ஆகல, பட் ஆல்சோ இட் சப்போர்ட் ஸ்ட்ராங்கர் வெல்த் கிரியேஷன் அண்ட் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் growth இன் கண்ட்ராஸ்ட் டு PNB பாலிசி. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? PNB MetLife டூலிப் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இந்த பாலிசி பாத்தீங்கன்னா மற்ற யூலிப்ஸ் மாதிரி இதுலயுமே பாத்தீங்கன்னா நிறைய மல்டிபிள் சார்ஜஸ் இருக்கிறதுனால அந்த நெட் பிரீமியம் நம்ம இன்வெஸ்ட் பண்றதே ரெடியூஸ் ஆயிடுது. அண்ட் சில சார்ஜஸ் அவங்க இன்டர்வல்ஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணாலுமே அந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி வந்து
ஃபேக்டர் இன் பண்ணல. அதனாலயுமே ஆக்சுவல் பெனிஃபிட் டிமினிஷ் தான் ஆகுது. அண்ட் நம்ம ரிட்டர்ன் அனலைசிஸ் படி நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த பிளானோட லாங் டேர்ம் பெர்ஃபார்மன்ஸ்மே வீக்காக தான் இருக்கு. ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட் இதோட ரிட்டர்ன்ஸ் ரொம்ப மாடஸ்டா இருக்கு. ஸோ ஒரு அன்ஃபேவரபிள் ரிஸ்க் டு ரிட்டர்ன் பேலன்ஸ் இதுல இருக்கு. அண்ட் இந்த பாலிசில ஹை ஏஜென்ட் கமிஷனுமே இருக்கு. அண்ட் இதோட சம் அஷூர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட பேசிக் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் நீட்ஸை கவர் பண்றதுக்குமே அடிக்குவேட்டா இல்லை. உங்க ஃபினான்ஷியல் பிளானை ஓவர் டைம் ஜியோபடைஸ் பண்ற மாதிரி தான் பொட்டன்ஷியலி இருக்கு. அண்ட் ஓவரால் ஸோ இந்த பாலிசியில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு இது சூட்டபிளா இருக்கும்னு சொல்ல முடியாது. நீங்க இந்த மாதிரி யூலிப்ஸ்ல, அதுவும் எஸ்பெஷலி யூலிப்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்டோட பண்டில் பண்ணுவாங்க. தட்ஸ் நாட் ஜென்ரலி அட்வைசபிள் இன் அ பர்சனல் ஃபினான்ஸ் ஸ்டாண்ட் பாயிண்ட். ஸோ ஒரு பெட்டர் அப்ரோச் என்னன்னா, நீங்க ஒரு பியூர் டேர்ம் பாலிசியை லைஃப் கவர் பர்பஸ்க்காக பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா அதுல எசென்ஷியல் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் லோ காஸ்ட் பிரீமியம்லேயே உங்களுக்கு கிடைக்கும். அந்த லோ பிரீமியம்ஸ்ல நீங்க சேவ் பண்ற அமௌண்ட்டை நீங்க ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ அக்ராஸ் அசெட் கிளாஸஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது இன்னும் உங்க லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸை மீட் பண்றதுக்கான ஸ்ட்ராங் பொட்டன்ஷியல் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்க செப்பரேட்டா இன்வெஸ்ட் பண்ணும்போது யூ கேன் see better outcomes in the long run. உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.